ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் அத்தை பையனோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடினாங்க. அதான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். யாராச்சும் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றேன். என்னடா இவ ஒரே ஃபங்க்ஷன் வீடியோவா போட்டுட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. எங்க வீட்டுல வந்துட்டு 90s கிட்ஸ் ரொம்ப நிறையவே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இப்பதான் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கிறதுனால ஃபங்க்ஷன் வந்து நிறைய வர மாதிரி தெரியுது. இன்னும் ஒருத்தருக்கு வந்துட்டு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகி வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் பண்ணலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. கம்மிங் டு திஸ் வீடியோ, இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து வெளியே ஆளை வச்சுதான் போட்டாங்க. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்துட்டு மேல சீலிங் ஓடி இருக்க பலூன் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த பிடி ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்துட்டு இந்த தம்பியோட வந்துட்டு அவ என்னென்ன 1 இயர்க்குள்ள என்னென்ன மெமரிஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கிளிப்பிங்ஸா ஒரு பேனர் மாதிரி சும்மா சிம்பிளா ரெடி பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சீலிங்ல மாட்டிருக்க பலூன்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவனோட ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் எடுத்த போட்டோஸ் எல்லாம் மாட்டி சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. என்ன பலூன்லாம் கொஞ்சம் ஹைட்டா இருந்ததுனால என்னால எதுவுமே காட்ட முடியல. இவங்க வீட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே போட்டோ ஃப்ரேம்ஸா இருக்கும். எல்லா ஃப்ரேம்ஸுமே வந்துட்டு இவன் கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட். இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாலும் வெறும் போட்டோ ஃப்ரேம்ஸா இருக்கும். இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் பாதி போட்டோஸ் எல்லாம் கவர் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். இதுதான் பாத்தீங்கன்னா ஓவரால் டெக்கரேஷன். இந்த பர்பிள் கலர் பலூனுக்கு கீழே வந்துட்டு ஒரு லைட் செட்டிங் பலூன் வச்சிருந்தாங்க. அந்த லைட் போட்டதும் பாத்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் பலூன்ல வந்துட்டு லைட் வந்து அவ்வளவு சூப்பரா தெரிஞ்சுது. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவுல சின்ன பொண்ணு மாதிரி சுடிதார் போட்டுட்டு இருக்காளே, இவதான் பேபியோட அம்மா. இந்த வீட்டுல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே சரிங்க, எங்களை விட எங்களை வீட்டு குட்டீஸ்ங்க தாங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லா குட்டீஸும் ஒன்னா சேர்ந்தாலே போதுங்க, அதுங்களை கையிலே பிடிக்க முடியாது. அப்படி என்ஜாய் பண்ணி அரட்டடிக்குங்க. கேக் வெட்டுற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா 7 o'clock வெட்டலாம்னு சொல்லி பிளான் போட்டிருந்தாங்க. பட் ஆனா கேக் வாங்க போனது ஒரு 6:30 கிட்ட தான் போனான். சரி ஒரு 1/2 hour தான் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அன்னைக்குன்னு பார்த்து காரைக்கால்ல வந்து ஏதோ மாநாடு மாரி நடந்ததுனால போயிட்டு வரதுக்கு ஒரு 1.5 hours ஆச்சு. அதனாலே கொஞ்சம் லேட் ஆயிட்டுன்னு சொல்லலாம். கேக் வந்து பாத்தீங்கன்னா அவன் சொன்ன மாடல் வேற, ஆனா அவங்க செஞ்சு கொடுத்த மாடல் வேற. இதனால பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். கொஞ்சம் கூட அவன் சொன்ன மாடலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்களே பாருங்களேன். யாராவது ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் செய்வாங்களா? அதுவும் 10 கிலோ கேக் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு ஃபிளார் டிசைன்ல வச்சு கொடுத்துட்டாங்க. அவன் வந்துட்டு ஒரு கப்பல் மாடல்ல செய்யுங்க, இல்லைன்னா ஒரு போட்டு மாடல்ல செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்தானா. பட் அவங்க ஒரு ஃபிளார் மாடல்ல வச்சு கொடுத்ததுனால எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. லேட் ஆகிட்டதுனால அவனால எதுவுமே கேட்க முடியலங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டானா அவன். இந்த கேக் பாத்தீங்கன்னா 10 கிலோ பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தாங்க இது. இந்த கேக்கை பார்த்தது எங்க வீட்டு குட்டீஸ்லாம் தனி சந்தோஷம். எல்லாம் இந்த கேக்கை சுத்தி சூழ்ந்துட்டாங்க. கேக் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அந்த கேக் மேல வைக்கிறதுக்கான போட்டோஸ், அப்புறம் அந்த ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு டேக், அப்புறம் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு எல்லாமே செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைடா செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப அந்த 1 வந்துட்டு பாத்தீங்கன்னா சைடா இருக்கு பாருங்க, திரும்பலாம் அதை எடுத்துட்டு திரும்ப 1 நேரா வச்சுட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து செட் பண்ணாங்க. கேக் வெட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா அவன் ஒரு 10 பாப்பஸ் கிட்ட வாங்கிட்டு வந்தான். அந்த நாள் தான் எங்க வீட்டு பசங்களாம் பாத்தீங்கன்னா செம குஷி அன்னைக்கு. எல்லாம் வேணும் வேணாங்கிற அளவுக்கு எல்லா குட்டீஸும் ஆளுக்கு ஒரு பாப்பஸ் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதாங்க, எல்லாம் ரெடி. இப்ப கேக் கட் பண்ணிட வேண்டியதான். கேக் கட் பண்றப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டு குட்டீஸ் வந்துட்டு செம்ம சவுண்டுங்க. எல்லாம் அப்படி என்ஜாய் பண்ணாங்க. அந்த பாப்பர்ஸ் தாங்க எல்லா இடத்துலயுமே. ஆளுக்கு ஒரு பாப்பர்ஸ வச்சுட்டு ஃபுல்லா சுத்தி அடிச்சுட்டாங்கங்க. எல்லார் மேலயும் பாப்பர்ஸ் விட்டா கேக்கு மேலயும் பட்டிருக்கோம். ஃபுல்லாருமே எல்லாமே கேக்கை கவர் பண்ணிட்டதுனால கேக்குக்கு எந்த சேதாரமும் ஆகல. இந்த குழந்தை வந்து ஒரு அதிசய பிறவிதாங்க. ஏன்னா இவன் வந்து யாரு கேக்கு ஊட்டி விட்டாலும் வாங்கவே இல்லை. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு கேக்கு கூட அவன் வாயில வைக்கவே இல்லைங்க. அது நல்லதுக்குதான். ஏன்னா கேக் வந்துட்டு அவ்வளவு ஹெல்த்தி கிடையாது, குழந்தைங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல அவ வாங்கல, அது வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டாங்க.
gift கொடுத்துட்டு போட்டோலாம் எடுத்துட்டு மறுக்க சாப்பிட கிளம்பிட்டோங்க. சாப்பாடு வந்துட்டு மாடியில தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தாங்க. எங்க வீட்டு ஃபங்க்ஷனா மோஸ்ட்லி மட்டன் பிரியாணி தாங்க இருக்கும். அவனுக்கு கொஞ்சம் ரைத்தா நிறைய இடம் அபியா பிரியாணி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ஒரு புண்டி. நாங்க சாப்பிட்டுட்டு கீழே வரப்போ பாத்தீங்கன்னா டைம் வந்துட்டு ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. கேக் வந்துட்டு டிசைன் தான் நல்லா இல்லைன்னு தவிர கேக் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 10 கிலோவுமே அப்பயே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கூட பாத்தீங்கன்னா அவங்க சமைக்கிறது அப்புறம் டெக்கரேஷன் பண்றதுலாம் வந்துட்டு சும்மா சின்ன கிளிப்பிங்ஸா பசங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க. அதை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சமையல் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்துட்டாங்க. வீட்டுலதான் ஆள் வந்து சமைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சமையல்காரங்க அப்புறம் போட்டோகிராஃபர் அப்புறம் டெக்கரேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க கல்யாணத்துக்கு யாரு செஞ்சாங்களோ அவங்களே தான் அப்படியே புக் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குமே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய். நான் கடைசியா வந்துட்டு இந்த நம்ம சேனல்ல ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்ன அதை யாராவது கண்டுபிடிச்சிங்களா? என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனல் நேம் தான் மாத்திட்டேன். மதீஸ் ஃபேமிலின்னு சொல்லி மாத்திட்டேன். ஏன்னா எங்க அம்மாக்கெல்லாம் வந்துட்டு சேனல் பேர் சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு ஈஸி ஆகிறதுக்காக இந்த மாரி வச்சுக்கிட்டேன். இந்த நேம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.